Hi friends and welcome to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Python ப்ரோக்ராம்ல இன்னும் கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் பத்தியும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் டெஃபினிஷன் பத்தியான இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த Python ப்ரோக்ராமிங்ல பார்ட் 1 இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்போ இந்த வீடியோ ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பைத்தான் இண்டென்டேஷன் தான் பார்க்கலாம். பைத்தான் இண்டென்டேஷன் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் இல்லைன்னா பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம எழுதுறோம்னா அந்த பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுற நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு லைன் விட்ட லைன் ஸ்பேஸ் விட்டு நம்ம எழுதுறோம். அதுதான் என்னன்னு சொல்றோம்னா நம்ம பைத்தான் இண்டென்டேஷன் சொல்றோம். இப்போ பைத்தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா பிளாக் ஆஃப் கோட் யூஸ் பண்ணி எதுக்குன்னா ஒரு இண்டென்டேஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு வேண்டி பிளாக் ஆஃப் கோடை யூஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபார் I in range 1 to 11 இதில் என்ன பண்ணோம் நம்ம ஒரு லைன் விட்டு பிரிண்ட் ஐன்னு எழுதுறோம். இப்போ இதில் ஒரு லைன் விடாமல் நம்ம எழுதணும்னா என்னன்னு பார்த்தோம்னா எரர் காட்டும். இப்போ சில கேசஸ்ல என்ன பார்த்தோம்னா இந்த இண்டென்டேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா இக்னோர் பண்ணலாம். இந்த இண்டென்டேஷன் கேன் பி இக்னோர்ட் இன் லைன் கண்டினியூஷன். லைன் கண்டினியூஸாக நம்ம எழுதுனா என்ன பண்ணலாம்னா இந்த இண்டென்டேஷன் நம்ம இக்னோர் பண்ணலாம். இதை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இஃப் ட்ரூ பிரிண்ட் ஹலோ a = 5. இதை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா கண்டினியூஸாக கூட எழுதலாம். இன்கரெக்ட் அதாவது ராங்காக நம்ம ஒரு இண்டென்டேஷன் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா என்ன பார்த்தோம்னா எரர் காட்டும். நெக்ஸ்ட் நாம் பைத்தான் கமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதியிருக்கோம்னா அந்த ப்ரோக்ராமில் என்ன நடக்குதுன்னு காட்டுறது தான் இந்த கமெண்ட்ஸோட ஒர்க். இந்த கமெண்ட்ஸை நம்ம இந்த பைத்தானில் எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னு பார்த்தோம்னா ஹேஷ் சிம்பிள் வச்சு கமெண்ட்ஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹேஷ் திஸ் இஸ் a comment ஹேஷ் பிரிண்ட் அவுட் ஹலோ. இதெல்லாம் என்ன பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் ஃபார் கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இப்போ நம்ம கமெண்ட்ஸ் நிறைய லைன்ஸ் மல்டிப்ளை எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நம்ம அது என்னன்னு சொல்கிறோம்னா மல்டி லைன் கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் கோட்ஸ் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ட்ரிபிள் கோட்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டி லைன் கமெண்ட்ஸ். இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மல்டி லைன் கமெண்டோட எக்ஸாம்பிள். இப்போ நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராமில் இருக்க டாக் ஸ்ட்ரிங்ஸ் என்ன பார்க்கலாம். டாக் ஸ்ட்ரிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங். இது எங்கே அப்பியர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம மெத்தடுக்கு டெஃபினிஷனுக்கு பிறகு இந்த டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங்ஸ் ஆப்பியர் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னு பார்த்தோம்னா இந்த டாக் ஸ்ட்ரிங்ஸை ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டெஃப் டபுள் ஆஃப் நம். இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டெஃபினிஷன். இதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தோம்னா அந்த டாக் ஸ்ட்ரிங்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கோடில் அந்த டாக் ஸ்ட்ரிங்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் என்ன பண்ணுறோம்னா நம்ம பிரிண்ட் டபுள் டாக்னு ஒரு லைனை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம பைத்தான் வேரியபிள்ஸ் நம்ம பார்க்கலாம். வேரியபிள் என்னன்னா அது ஒரு நேம். அந்த நேம் எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா நம்பர் = 10. இப்போ இல்லை நம்பர் = 10 இந்த இது எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா மெமரியில் போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போது நெக்ஸ்ட் லைனில் நம்ம பிரிண்ட் நம்பர்னு கொடுக்குற நேரம் மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கு அந்த நம்பர் = 10 இந்த வேரியபிள் என்னன்னு பார்த்தோம்னா அவுட்புட்டில் வரும். அப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா 10. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குன்னா the variable is a number and the value of 10 is assigned to the number variable. இந்த நம்பர் வேரியபிளுக்கு 10 வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம்னா அசைன் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா அந்த வேல்யூ வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வெப்சைட் = python.org பிரிண்ட் வெப்சைட். இப்போ இல்லை வெப்சைட் என்னன்னு பார்த்தோம்னா பிரிண்ட். அப்போ வெப்சைட் என்னென்னு இருக்குன்னு பார்த்தோம்னா python.orgன்னு இருக்குது. அப்போ இதில் அவுட்புட் என்னன்னு பார்த்தோம்னா python.org அவுட்புட்டில் வரும். இப்போ நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் தான் என்னென்னு பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் என்னென்னா அது ஒரு டைப் ஆஃப் வேரியபிள். ஆனால் இதில் என்னென்னு பார்த்தோம்னா அந்த வேல்யூஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போது இதில் என்னென்னு பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டன்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுறோம்னா PA = 3.14 கிராவிட்டி = 9.8. இதில் இப்போ நமக்கு கான்ஸ்டன்ட் அவுட்புட்டாக கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த கான்ஸ்டன்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணணும். மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா அந்த வேரியபிளுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு வேண்டி கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா வேரியபிள் நேம். அதாவது இந்த வேரியபிள் நேம்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எப்பயுமே டிஜிட் வச்சு தொடங்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா நான் ஒரு 2 நம்பர் கொடுக்க போகிறேன். அந்த 2 நம்பரை கொடுத்துட்டு அந்த 2 நம்பரோட சம்மை நான் என்ன பண்ண போகிறேன்னா அவுட்புட்டில் வாங்க போகிறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஒரு நம்பரை ஏன்னு எடுக்கிறேன், இன்னொரு நம்பரை பின்னு எடுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பிரிண்ட் கொடுத்துட்டு A + பின்னு கொடுக்கணும். கொடுத்து முடிச்ச பிறகு என்ன பண்ணணும்னா சேவ் கொடுக்கணும். கொடுத்துட்டு ரன்ல போய் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா என்ன பார்த்தோம்னா
நமக்கு வந்து அவுட்புட் வரும். இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி பண்ண அந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுத போகிறோம். அது எப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் நம்ம பண்ண ப்ரோக்ராமில் நாம் என்ன பண்ணோம்னா இன்புட்டை நாமளே வந்து அதில் வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து டைப் பண்ணிவிட்டு அவுட்புட் வாங்கினோம். இதில் எப்படின்னு பார்த்தோம்னா நாம் வந்து இன்புட்டை வந்து அவுட்புட்டில் என்ன பண்ண போகிறோம்னா டைப் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தோம்னா A = input of enter a number. அப்போ என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து அவுட்புட்டில் வந்து கேட்கும். அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு இது வந்து அவுட்புட்டில் கேட்கும். இதில் என்ன போடுறோம்னு பார்த்தோம்னா டபுள் கோட்ஸ் போடுறோம். B = input of enter another number. Sum = int of A plus int of B. இதில் எதுக்கு இன்ட் போடுறோன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம வந்து அவுட்புட் கொடுக்குற நேரம் அந்த ப்ரோக்ராம் அதாவது அந்த அல்கோரிதம்க்கு தெரியாது நம்ம வந்து இது வந்து கொடுக்குறது வந்து இண்டீஜரா இல்லைனா ஃப்ளோட் வேல்யூ அது ஒன்றுமே தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து இண்டீஜர்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பிரிண்ட் ஆஃப் சம்னி கொடுக்குறோம். இதை முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு சேவால் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ரன் கொடுக்குறோம். ரன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அவுட்புட் வரும். இதில் என்ன கேட்குன்னா என்டர் நம்பர்னு கேட்குது. அப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு நம்பரை டைப் பண்ணுறோம். இன்னொரு நம்பர் கேட்குது. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி அதை என்ன பண்ணுன்னா அவுட்புட்டில் கொடுக்குது. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த சம் = int of A plus int of B போடுறதுக்கு பதிலாக அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ட் ஆட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தோம்னா இதில் நான் இப்போ வந்து அந்த இன்ட் அழிக்கிறேன். அழிச்சிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைனில் int of input of enter a number ரெண்டுமே சேம் மீனிங்கில் தான் வரும். அதனால தான் நான் அப்படி எழுதுறேன். இப்படி எழுதிட்டு ஃபைல் கொடுத்து சேவால் கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சுட்டு ரன் கொடுத்துட்டு திரும்பியும் ரன் கொடுக்கேன். என்டர் நம்பர் கேட்குது. என்டர் அனதர் நம்பர்னு கேட்குது. கொடுத்தா என்னன்னு பார்த்தோம்னா சேம் அதாவது திரும்ப என்னன்னா சம் ஆஃப் நம்பர் தான் வருது. இப்போ அந்த இண்டீஜர்னு போட்டிருக்க இடத்துல நம்ம வந்து இண்டீஜர் போடாம விட்டோம்னா என்ன ஆகும்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இன்ட்டை வந்து அழிக்கிறேன். அழிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபைல் சேவ் கொடுக்குறேன். இப்போ ரன் கொடுத்தேன்னா என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா திரும்ப என்ட்ரு நம்பர் கேட்குது. இப்போ என்ன ஆகியிருக்குன்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டு நம்பர் என்ன ஜாயிண்ட் ஆகி எழுதுரு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதில் வந்து இன்ட் ஆட் பண்ணுறோம். இன்ட் ஆட் பண்ணிச்சுன்னா அந்த பைத்தான் கம்பைலர் என்ன பண்ணாலும் அது வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணனா ஆட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு நம்பரோட சம் கண்டுபிடிக்க போகிறோம், சப்ட்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்து மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்க போகிறோம், டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நம்பர் ஏன்னு எடுக்கிறேன். enter a number. B = enter another number. இல்ல டபுள் கோட்ஸ் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா sum = A plus B. Subtraction which is equal to A minus B. Multiplication which is equal to A into B. அதே மாதிரி division which is equal to A by B. இப்போ 4 ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா பிரிண்ட் ஆஃப் த சம் இஸ்
இதில் கமா போட்டுட்டு சம் போட்டுடணும். அப்போ என்ன பண்ணோம்னா அந்த சம் வேல்யூ வந்து இந்த பிரிண்ட், அதாவது அவுட்புட்டில் இருந்தால் சம் வந்து வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பிரிண்ட் ஆஃப் the subtraction value is. இல்லை என்ன பண்ணோம், சப் வேல்யூ எழுதுறோம். print of the product is. product வந்து multiplication value. இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன் போடுறோம். print of quotient is. டிவிஷன் வேல்யூ போடுறோம். அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஃபைல் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரன் பண்ணுறோம். என்டர் நம்பர் கேட்குது, நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். என்டர் another நம்பர் கேட்குது, 23 கொடுக்குறேன். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா the sum is 66, அதாவது ரெண்டுமே ஆட் பண்ணி வந்திருக்கு. சப்ட்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்ணி வந்திருக்கு. ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணி வந்திருக்கு. கோஷன் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே டிவைட் பண்ணி வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பைத்தானில் இருக்க இன்னும் கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.